ஸ்நேகனோட மனைவி கன்னிகா பிரசவத்துக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கன்னிகா நள்ளிரவில் தூங்காமல் செஞ்ச சில விஷயங்களை பார்த்து ஸ்நேகன் அவர்கள் ரொம்பவே கண்கலங்கி போயிட்டாராம். அதோட விவரத்தை தான் வெளியில் பார்க்க போகிறோம். பாடலாசிரியர் ஸ்நேகனுக்கும் கன்னிகாவுக்கும் இப்போ ஜனவரி 25ஆம் தேதி இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குது. இறந்து போன தான் அம்மா தாயே எந்தன் மகளாகவும் மகளே எந்தன் தாயாகவும் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனோட அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஸ்நேகன் அறிவிச்சிருந்தார். ஸ்நேகனுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். கடந்த 2 வருஷம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய அவங்க அம்மா திரும்பவே மகளாக பிறந்திருக்கிறதால இரட்டிப்பு சந்தோஷத்தில் இருக்காராம். இப்படி இருக்கும்போது தன்னோட மகள்கள் 2 பேருமே இப்போ பிறந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கன்னிகாவை ஒரு விஷயத்துக்கும் பார்த்து கவனிச்சுக்கிறாராம். அதுலேயும் குறிப்பாக ஒரு குழந்தையை பெற்ற தாய்மார்களே நள்ளிரவில் தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த குழந்தை அழும்போது எடுத்து பார்த்துக்கிறது, அந்த குழந்தைய தாலாட்டி தூங்க வைக்கிறது சொல்லி பல விஷயங்கள் பண்ணணும். இரட்டை குழந்தை அப்படிங்கும்போது சுத்தமாக சமாளிக்க ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நேரங்களில் ஸ்நேகனுக்கு கடந்த 1 வார காலமாகவே சரியாக தூக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லையா. அதுவும் குறிப்பாக பகல் நேரங்களில் கன்னிகா குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் இரவு நேரங்களில் ஸ்நேகன் தான் பார்த்துக்கிறாராம். அப்படி இருக்கும்போது திடீர்னு நள்ளிரவில் தூங்கி எதிர்த்து பார்க்கும்போது ஸ்நேகன் தூங்காமல் 2 குழந்தைகளையும் கையில் வச்சு ஏந்திக்கிட்டு தன் மனைவியை பார்த்துக்கிறாராம். இதனால கன்னிகா அடிக்கடி நைட்டில் எந்திரிச்சு தன்னோட கணவர் என்ன செய்கிறாரு, சரியாக தூங்குறாரா, ஃபஸ்ட்டு அவரோட ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கணும், குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க, பகல் நேரங்களில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் எதுவும் வரும், ஏதாவது சம்மந்தமாக பாட்டு வரிகள் எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லை யாராவது நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ நைட்டு நீங்கள் தூங்காமல் கஷ்டப்பட்டீங்கன்னா பகல் நேரங்களில் உங்களுக்கு வேலை நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும், தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட கணவர் ஸ்நேகனும் நைட்டில் சரியாக தூங்குறாரா, சாப்பிட்றாரா, டைமுக்கு தூங்குறாரா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நோட் பண்ணி இவங்க கண் விழிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த விஷயங்களை இப்போ ஸ்நேகன் விழிஞ்சு பார்த்து ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்ப, பத்தாவது நீ என்னை வேற பார்த்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட கன்னிகா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் என்னோட முதல் குழந்தை, இப்போ நீங்கள் மொத்தமாக 3 பேர் எனக்கு குழந்தையாக இருக்கீங்க, உங்களை பார்த்துக்கிறத விட எனக்கு வேறு வேலை என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் எமோஷனலாக பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சின்ன திரையில் கலக்கப்போது யார் ஷோவில் கலந்துக்கிட்டு ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் கேபி சரத். மொட்டை ராஜேந்திரன் அவரோட ரோலை எடுத்து அதை கச்சிதமாக பண்ணக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேபி சரத் தான். ரீசெண்ட் டைமில் அவர் ஓவராக வெயிட் போட்டார் அப்படிங்கிறதுக்காக சரியாக டயட்டை ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஜிம்மில் இருக்க மாதிரி 6 பேக் வைக்கிற மாதிரி பல ஃபோட்டோஸ் வீடியோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கேபி சரத்துக்கு ரொம்ப நாட்டில் ஒரு ஆசை ஒன்று இருக்குதான், அதாவது சொந்த வீடு எப்படியா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. அந்த கனவு இப்போ நிறைவேறி இருக்குது. விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் கார் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, கட்டாயம் அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் கேபி சரத் இப்போ புதுசாக வீடு ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த வீட்டுக்கு பூஜை போன மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. 12 வருட போராட்டத்துக்கு அப்புறமா எங்களுக்குன்னு ஒரு இடத்த வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு இடம் வந்துருச்சு. பல விஷயங்களில் இப்போ வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னோட மனைவி கிருத்திகாவுக்கு நான் பாராட்ட தெரிவிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.